அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா திருத்தூத பர்த்தொலோமியு விழா. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 45 முதல் 51 முடிய. அன்பார்ந்தவர்களே, புனித பர்த்தொலோமியின் விழாவை மகிழோடு கொண்டாடுகின்றோம். இவருடைய சொந்த ஊர் கானா. விவிலிய அறிஞர்கள் பர்த்தொலோமி என்றாலும் நத்தானியேல் என்றாலும் ஒருவரே என்று கூறுகின்றனர். இவரை பற்றி தான் இயேசு நத்தானியேல் உண்மையான இஸ்ராயேல, கபடற்றவ என்றும் கூறினார். பின்பு பர்த்தொலோமியு இயேசுவை பார்த்து, நீரே கடவுளின் மகன், இஸ்ராயேலின் அரசர் என்றும் கூறினார். புனித யோவான் நத்தானியேல் திருத்துவர்களில் ஒருவர் என்று குறிப்பிடுகிறார். இதிலிருந்து நத்தானியேல் என்றாலும் பர்த்தொலோமியு என்றாலும் ஒருவரே என்று அறிகின்றோம். அரமாயிக் மொழியில் பர்த்தொலோமியு என்பதற்கு விவசாயியுடைய மகன் என்று பொருள்படும். இது குடும்ப பெயராகவும் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பிலிப்பு நத்தானியேலை பார்த்து, நாசரேத்து இயேசுவை பற்றி இறைவாக்கினரும் மோசேயும் முன் அறிவித்தன என்று கூறினார். அதற்கு நத்தானியேல் சற்று வித்தியாசமான கேள்வியை கேட்கிறார். அதாவது, நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமா என்று கேட்கிறார். ஏனெனில் நாசரேத்து ஊரை பற்றி பழைய ஏற்பாட்டில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இவ்வாறு நத்தானியேல் தனது கேள்வி எழுப்பி தனது சந்தேகத்தை தீர்க்க விரும்பினார். ஏனெனில் கானாவிற்கும் நாசரேத்திற்கும் அடிக்கடி பிரச்சனை வருவதுண்டு. இதன் பின்னணியில் என்னவோ அவர் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மற்ற திருத்துவர்களைப் போல பர்த்தொலோமியுக்கும் இயேசுவோடு பழகவும் அவரோடு வாழவும் அவருடைய போதனைகளை கேட்கவும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் இயேசுவை மிகவும் அன்பு செய்தார். அவரை பற்றி போதித்தார். அவரின் பெயரால் புதுமைகள் செய்தார். அவருக்காக வாழ்ந்தார். அவருக்காக இறந்தார். இன்று இயேசுவின் மகிமையில் பங்கு கொண்டிருக்கிறார். திருத்தூதரான புனித பர்த்தொலோமியு பல்வேறு நாடுகளில் மீட்பின் நற்செய்தியை பறைசாற்றி இருக்கின்றார். யூசேபியூஸ் இவரை பற்றி குறிப்பிடும்போது, அவர் நற்செய்தி மும்பையில் கல்யாண் பகுதியில் நற்செய்தி ஆற்றியதாகவும் அங்கு வேத சாட்சியாக மறித்ததாகவும் கூறுகிறார். ருஃபினுஸ் இவரை பற்றி குறிப்பிடும்போது, நத்தானியேல் எத்தியோப்பியாவிலே நற்செய்தி ஆற்றியதாகவும் குறிப்பிடுகின்றார். இன்னும் சில பர்த்தொலோமியு ஏமனில் நற்செய்தி ஆற்றியதாகவும் கூறுகின்றன. இன்னும் சில மரபுகள் அவர் அர்மேனியாவில் நற்செய்தியின் பணியினை ஆற்றியதாகவும் அங்கு அரசன் பாலிம் நியூஸை மனமாற்றியதாக கூறப்படுகிறது. அரசனது மனைவியும் அரசனது ஆட்சியை சேர்ந்த 12 நகர்களும் கிறிஸ்துவத்திற்கு மனமாறியதாகவும் கூறப்படுகிறது. அரசனது தம்பி அவரை மிகவும் கொடுமையான முறையிலே அவரின் தலையை வெட்டி கொலை செய்தார். இவ்வாறு பர்த்தொலோமியு அர்மோனியாவில் நற்செய்தியை பறைசாற்றி கிறிஸ்துவத்திற்காக உயிரை கொடுத்ததாக சான்றுகள் கூறுகின்றன. நத்தானியேல் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவின் குணநலத்தை பிரதிபலித்தார். இயேசு நத்தானியேலை பார்த்து கபடற்றவ என்னும் பட்டத்தை மணிமுடியாக சூட்டினார். இன்று சமுதாயத்தில் எத்தனை மக்கள் கபடற்றவர்களாக இருக்கின்றார்கள்? நத்தானியேலின் குணநலத்தை இயேசு சுட்டிக்காட்டினார். அதேபோல இயேசுவின் குணநலத்தை நத்தானியேல் சுட்டிக்காட்டினார். ஆம், இன்றைய சமுதாயத்தில் ஒருவர் மற்றொரு நல்ல மற்றும் தீய குணநலங்களை சுட்டிக்காட்டினால் நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்று சிந்திப்போம். இயேசுவை போல நல்லதை நினைக்கவும் செய்யவும் அருள் வேண்டி இந்த நாளில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இன்று நான் யாரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்கின்றேன்? நான் கபடற்றவராக வாழ்கின்றேனா? இயேசுவை போன்று நல்லதை நினைக்கவும் செயலில் பிரதிபலிக்கவும் செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் முன்மாதிரியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும்
கபடற்ற வாழ்க்கை வாழவும், இயேசுவை போன்று நல்லதை நினைத்து நல்லதை செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.